இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பிரம்மதேசம் பகுதியில் உள்ள தனது அத்தை வீட்டுக்கு பொங்கல் விடுமுறையை கொண்டாட வந்துள்ளார் 20 வயது இளம்பெண். பொங்கலையொட்டி கிராம மக்கள் ஏற்பாட்டில் 17ஆம் தேதி அப்பகுதியில் சின்ன குளத்தில் உள்ள அரசு மரத்து கோயில் திடலில் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. தனது சகோதரர்களுடன் இதனை வேடிக்கை பார்க்க வந்த இளம்பெண்ணிடம் அங்கு வந்த இளைஞர்கள் சிலர் அத்துமீறி நடந்து கொண்டதோடு துப்பட்டாவை கையில் பிடித்து இழுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் தட்டி கேட்ட இளம்பெண்ணின் உறவினர்களையும் அவர்கள் தகாத வார்த்தைகளால் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதாவது இளம்பெண் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது இரவு 9:30 மணிகளவில் அதே ஊரைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் இளம்பெண்ணை நோக்கி வேகமாக மோதுவது போல வந்ததாகவும் இளம்பெண் விலகிவிட்டதாகவும், ஆனால் சுரேஷ் மீண்டும் மீண்டும் இளம்பெண் மீது மோத வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் எனது அக்காவிடம் ஏன் தவறாக நடந்து கொள்கிறீர்கள் என அவரது சகோதரர்கள் கேள்வி எழுப்ப மிரட்டும் துணியில் பேசிய சுரேஷ் அங்கிருந்து சென்று விசிக மாவட்ட செயலாளர் மகன் நிஷாந்த் மற்றும் ரேவதி என்பவரின் மகன் தீனதயாளன் ஆகியோரை அழைத்து வந்து இளம்பெண்ணின் சகோதரர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இளம்பெண்ணை பார்த்து நிஷாந்தும் தீனதயாளனும் ஆபாசமாக பேசி துப்பட்டாவை பிடித்து இழுத்து அத்துமீறியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக நிஷாந்தின் தந்தையும் விசிக மாவட்ட செயலாளருமான ஈஸ்வரனிடம் முறையிட்ட போது எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கொள்ளலாம் என அவர் கூறிக்கொண்டிருந்த போதே வீட்டுக்குள் இருந்து ஓடி வந்த அவரது மகன் நிஷாந்தும் தீனதயாளனும் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கு வந்து எங்க மேலேயே புகார் சொல்வீங்க என ஆவேசமாக கத்திக்கொண்டே தண்ணீருடன் உள்ள குடத்தை எடுத்து இளம்பெண்ணின் அத்தை மீது வீசியதாக கூறப்படுகிறது. மேலும் கைகளாலும் கால்களாலும் கடுமையாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. புகார்தாரர்கள் வீட்டிற்குள் சென்று பூட்டிக் கொண்ட பிறகும் கூட விசிக மாவட்ட செயலாளர் மகன் நிஷாந்தும் அவரது நண்பர் தீனதயாளனும் அறிவாளுடன் இளம்பெண்ணின் வீட்டை சுற்றி வந்து காலையில் வீட்டை காலி செய்யவில்லை என்றால் அனைவரையும் வெட்டி வீசி விடுவோம் என மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த அந்தியூர் போலீசார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஈஸ்வரனின் மகன் நிஷாந்த் மற்றும் அவருடைய நண்பர்களான தீனதயாளன், சுரேஷ் என்கிற பூபதி ஆகிய 3 பேரை கைது செய்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பவானி கிளை சிறையில் அடைத்தனர். மேலும் தகராறு ஏற்பட்ட போது தனக்கு காயம் ஏற்பட்டதாக கூறி விசிக மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன் மருத்துவமனையில் இருந்ததால் அவர் கைது செய்யப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட தீனதயாளனின் தந்தை மற்றும் அவரது உறவினர்கள் அந்தியூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு விசாரணை செய்யாமலேயே தனது மகன் கைது செய்யப்பட்டதாக கூறி தங்களுக்கு நியாயம் வேண்டும் என கேட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் பேசிய பவானி டிஎஸ்பி ரத்தினகுமார் நீதிமன்றத்தை அணுகுமாறு கூறி அனுப்பி வைத்தார். இதற்கிடையே தீனதயாளனின் தாய் ரேவதி கொடுத்த புகாரின் அடிப்படையில் இளம்பெண் மற்றும் அவர்களது உறவினர்கள் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். 19ஆம் தேதி மதியம் விசிக மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன், மத்திய மாவட்ட செயலாளர் சாதிக் ஆகியோர் தங்களது ஆதரவாளர்களுடன் அந்தியூர் காவல் நிலையத்தில் டிஎஸ்பி ரத்தினகுமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்த வந்தனர். அப்போது அதை பேஸ்புக்கில் லைவ் செய்தனர். அதில் நிறைய வழக்குகள் என் மீது வந்தன, ஆனால் போலீசாரை சரிகட்டி என் மீது இதுவரை எந்த வழக்குகளும் பதிவு செய்யப்படாத நிலையில் இப்பொழுது மட்டும் எப்படி என் மீது வழக்கு பதிவு செய்தீர்கள் என்றும் பேசுவது அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக அந்தியூர் செய்தியாளர் சக்திவேல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.